வணக்கம் நண்பர்களே. வளைகுடா நாடுகளில் ஒரு பெரும் சம்பாத்தியத்திற்காக அல்லது ஏதோ ஒரு சம்பாத்தியத்திற்காக வைத்துக்கொள்ளுங்கள், பெரும் சம்பாத்தியம் என்று கூட நாம் குறிப்பிட வேண்டியதில்லை, சம்பாத்தியத்திற்காக சென்ற நம் தமிழ் நண்பர்கள், இந்திய நண்பர்கள் இனியும் அந்த நாட்டில்தான் போர் பதற்றத்திற்கும் ஒரு யுத்த களத்திற்கும் அஞ்சிதான் நாம் வாழ வேண்டுமா? வேறு பல பொருளாதார நிர்பந்தங்கள் இருக்கிறதே. ஏன்னா வெளிநாடு வர்றதுக்காக ஒரு பணம் செலவு பண்ணியிருப்பான், அந்த பணத்தை இன்னும் எடுக்காமல் இருக்கிறவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க. இல்லை சம்பாத்தியம் பண்ணியாச்சு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கமிட்மெண்ட் இருக்குன்றவங்க இருப்பாங்க. வாங்க ஊர்லேருந்து வந்த கடன் அடைச்சிட்டோம், ஆனால் இன்னமும் சில கமிட்மெண்ட் இருக்குன்றது இருப்பாங்க. இந்திய குடும்பங்கள் உறவுகள் சார்ந்து பிணைக்கப்பட்டது. அதனால் இந்த யுத்தத்தில் நம்ம இறந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் நம்ம இங்கிருந்து திரும்பக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற வளைகுடா நண்பர்களுக்கு ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன். நீங்கள் இந்தியா திரும்பினாலும் பிழைக்க முடியும், மிக நன்றாக பிழைக்க முடியும். அது எப்படி? அங்கே ரியால் என்ன மதிப்பு, இங்கே ரூபாயோட மதிப்பு என்ன? எப்போதுமே மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாற்றங்களுக்கு உட்பட்டு வருகிறது இந்திய சந்தை. அது எப்படி மாற்றங்களுக்கு உட்படுது, அதை எப்படி நாம் எப்படி அதை ஆதாயப்படுத்திக் கொள்வது, இது போன்ற உங்கள் சந்தேகங்களுக்கு நான் தொடர்ந்து வீடியோக்கள் பதிவுகளிடுறேன். அதை பாருங்கள், ப்ராக்டிக்கலாக பாருங்கள். நான் சம்பாதிக்கிறதுக்கு வழி கொடுக்குறேன், நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லலை. நான் எனது ஒரு அனுபவத்தில் இந்திய நாணய மதிப்பு, இந்தியாவினுடைய பொருளாதார நிலை, வேலைவாய்ப்புகள் எப்படி மாறும் என்பதை கணித்து உங்களுக்கு நான் பதிவுகள் சொல்கிறேன். பதிவுகள் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் இந்தியாவோட திரும்பி வரலாம். வளைகுடா நாடுகளில் தான் நீங்கள் கஷ்டப்பட வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. போகிற போக்கில் சொல்கிறது இல்லை, உண்மையான அக்கறையோடு சொல்கிறது. தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.